சோ வயசு 25 ஆயிருச்சு. எனக்கு வந்து இந்த கமிட்மெண்ட் குள்ள போறதே ஒரு பெரிய அச்சீவ்மென்ட்டா நினைக்கிறேன். ஏன்னா அதே சாதனை நினைக்கிறேன். ஆமா, ஏன்னா இல்ல யதார்த்தமான ஒண்ணுதான். கல்யாணம் பண்றது சாதனை தான். இப்போ அது ஒரு கமிட்மெண்ட் தான். 10th படிக்கிறோம், 12th படிக்கிறோம், காலேஜ் முடிக்கணும், அடுத்து வேலை பார்க்கறேன், அடுத்து எனக்கு வீடு இருக்கு, கார் இருக்கு, அடுத்து நான் கமிட்மெண்ட் குள்ள இறங்கணும். இல்லனா வந்து ஊதாரியா சுத்திட்டு இருக்க போறேன், சும்மா சம்பாதிப்பேன், அதை வேஸ்டா செலவு பண்ணுவேன். எனக்கு ஒரு ஆசை என்னன்னா நான் கல்யாணம் பண்ணணும், என் பார்ட்னர் வந்து நான் பெங்களூர்ல இருக்கணும், இல்லனா சென்னையில இருக்கணும், ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் நான் வாழணும்னு நீங்க நினைக்கிறேன். கால் கட் போட பாக்குறீங்க, மத்தவங்கள போடல, நீங்க போட பாக்குறீங்க. எனக்கு என்னன்னா ஒரு சிலி ரீசன்ஸ்க்காக வந்து ஃபைட்டிங் இதெல்லாம் வந்து நான் ஒரு இதுவா எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா நான் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணணும், இல்ல லவ் மேரேஜ் பண்ணணும். சோ எனக்கு வர பார்ட்னர் வந்து நான் எப்படி ஹேண்டில் பண்ணனும்ன்றது எனக்கு தெரியும். இவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி பண்ணனும் பாக்குறீங்க? என்ன ஐடியா? எனக்கு குக்கிங் நல்லா தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் என் பார்ட்னருக்கு வந்து குக்கிங்கே தெரியலனாலும் நான் சமைச்சு தருவேன். க்ளீனிங் தெரியும், எல்லா வேலையும் நான் வீட்ல பாப்பேன், ஆபீஸ் வேலையும் பாப்பேன், கை நிறைய சம்பாதிக்கிறேன். இதை விட என்ன தகுதி வேணும்னு நான் கேக்குறேன். இதை தாண்டி நான் ஏன் பயப்படணும்? நான் ஏன் அந்த கமிட்மெண்ட் குள்ள போறதுக்கு என்ன தடுக்கிறதுக்கு நீங்க யார்? 1 minute ப்ளீஸ். இப்போ தெரியும். கல்யாணம் ஆறதுக்கு முன்னால என்னென்னலாம் சொன்னாங்க? கல்யாணம் ஆன பிறகு என்ன வேலை பார்க்கறோம் பாத்தியா? சார் கல்யாணத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அக்கா மச்சாவை நான் நல்லா பார்த்துப்பேன். ஏன்னா நாங்க 3 பேர் பொண்ணுங்க சார். அதனால பசங்க இல்லாத வீடு அப்படின்னு சொல்லிட்டு மாமா வந்து ஓகே சொன்னேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதுதான் அந்த தங்கச்சி இருக்கால நீயே தான் போய் உங்க அப்பா அம்மாவை பாத்துக்கணுமா, 15 நாள் கழிச்சு போனா, நேத்து தானே போனேன், முந்தா நேத்து தானே போனேன், போன வாரம் தானே போனேன், இப்படி எல்லாம் சொல்லுவாங்க சார். அடுத்தது பாத்தீங்கன்னா வெளியில கூட்டிட்டு போறதுங்க சார். உண்மையாலுமே சொல்றேன் 20 இயர்ஸ் மேல ஆச்சு நான் கல்யாணம் பண்ணி. ஒரே ஒரு தடவை படத்துக்கு கூட்டிட்டு போனாரு கல்யாணமான புதுசுல. இன்னைக்கு வரைக்கும் நாங்க 2 பேர் சேர்ந்து எங்கேயுமே போனதில்ல. எங்க அப்பாவோட சொந்தத்துல என் ஹஸ்பண்ட் கருப்பா சேவப்பான்னு கூட தெரியாதுங்க சார். பிசினஸ் இந்த இதுல இப்படி எல்லாம் உட்காந்துக்கிட்டு இவ்வளோ விஷயம் சொல்றாங்க. அதாவது இவ்வளோ தகுதி இருக்கு, கமிட்மெண்ட் எப்படி அப்படின்னு சார் ராம்கி நடிச்ச எனக்கு ஒரு மகன் பிறப்பான் அந்த படம் ரிலீஸ் ஆனப்ப நீங்க பிறந்திருக்கவே மாட்டாங்க. உண்மைதாங்க சார். பெரிய கனவு, உங்க கனவுகளை தடுக்கிறதுக்கு நாங்க வரல. பட் உங்களுடைய கனவுகள் இப்படிதான் இருக்கும் அப்படிங்கறத நாங்க சொல்றோம். எல்லா தகுதியுமே இருக்கு. எந்த ஆண் மகனுக்கும் தகுதி இல்லாம இல்ல, எந்த பெண்ணுக்கும் தகுதி இல்லாம. அவங்க பாயிண்ட் நான் அட்ரஸ் பண்றேன். இவங்க எல்லாரும் கலெக்டிவ் ப்ளேமிங் ஆண்கள தான் சொல்றாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன இப்படி பாத்து பாரு அப்படி பாத்து பாருன்னு சொன்னாரு. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் எதுவுமே இல்லன்னு. கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி உங்க ஹஸ்பண்ட் கிட்ட எப்படி நடந்துக்கிறீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் மியூச்சுவலா ஒரு ஆண் உங்ககிட்ட நடந்துப்பாரு. நீங்க சொல்லுங்க, ஒரு ஆணுக்கு கல்யாணம் ஆச்சுனா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கூடுமா குறையுமா? இப்போ இருக்கிறதுக்கும் எனக்கு கல்யாணம் ஆச்சுனா அடுத்து எல்லாமே எனக்கு இண்டிவிஜுவலா ஆயிடுது. நான் தனி வீடு இருக்கேன்னா அதுக்கு நான் என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ஆபீஸ் வேலையும் பார்க்கணும், வீட்டு வேலையும் பார்க்கணும். இன்னொன்னு வீட்டுக்கே வந்தாலும் வேலைக்கு போயிட்டு வந்தாலும் சில பெண்கள் டிமாண்ட் பண்றாங்க வீட்டு வேலையும் பாருங்க, அதையும் பாக்குறாங்க, குழந்தைகளையும் பாத்துக்கிறாங்க. இன்ஃபேக்ட் ஆண்கள் செய்யாத வேலை இப்ப கிடையாது. அந்த காலத்துல சொல்றீங்களா உங்க புருஷன் எதுவும் பண்ணிருக்க மாட்டாரு. இப்போ அந்த மாதிரி கிடையாது. வீட்டுல மாஃப் போறான், வீட்டு வேலை செய்யறான், வேலைக்கும் போறான், குழந்தையும் பாத்துக்கிறான், எல்லாமே பண்றாங்க. இதுக்கு மேல ஒரு ஆண் என்ன பண்ணணும்? தம்பி இவ்வளவு கருத்தை பேசுறப்ப யார் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க?